வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் வீட்டில் பக்கத்தில் மரங்களே இல்லை. அதனால் நாங்கள் ஒரு நல்ல முடிவு பண்ணியிருக்கிறோம். அதுதான் வேப்ப மரம் வளர்ப்பது. இந்த வேப்பங்கன்றை நாங்கள் நர்சரியில் வாங்கல. காட்டில் பறவைகள் வேப்பம்பழம் சாப்பிட்டு விட்டு விதையை போட்டதால் இயற்கையாகவும் முளைத்த சின்ன சின்ன வேப்பங்கன்றை கவனமாக எடுத்து வந்தோம். அதற்கு அப்புறம் ஒரு நல்ல மண் கலவை ரெடி பண்ணோம். நல்ல மண், கொஞ்சம் மணல், சாம்பல், இயற்கை உரம் எல்லாத்தையும் சேர்த்து நன்றாக கலந்தோம். அதில் இருந்த கல், தேவையில்லாத வேர் எல்லாத்தையும் எடுத்துவிட்டோம். அப்புறம் அந்த கலவையை நர்சரி கவரில் நிரப்பி ஒவ்வொரு கவரையும் ஒரு வேப்பங்கன்றை நட்டு மொத்தம் 8 கன்றுகள் நடுகிறோம். நட்டதும் உடனே தண்ணீர் ஊற்றி நிழலில் வச்சிருக்கிறோம். இனிமேல் தினமும் தண்ணீர் ஊற்றி நல்லா பராமரித்து வளர்க்கிறோம். ஒரு மரம் இன்னும் சுமார் 2 மாதங்கள் கழித்து இந்த கன்றை நல்ல வேர் பிடித்து உயரமாக வளர்ந்ததும் எங்கள் வீட்டை சுற்றி நிரந்தரமாக நடப்போகிறோம். ஒரு மரம் வளர்ப்பது நமக்காக மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம ஊராருக்கும் வருங்காலத்தில் செய்கிற ஒரு நல்ல விஷயம். நீங்கள் முடிந்தால் மரக்கன்றை நட்டு வளருங்க. அது நாளை பெரிய நிலவு, நல்ல காத்து, நல்ல சூழல் தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இதுபோல் இயற்கை, மரம் வளர்ப்பு, விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை அழுத்துங்க. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.